శ్రీలంక తీసింది శ్రీలంక కూర్చొని అటు చూసుకోవాలి జూమ్ ఓకేరా ఓకే இப்போ இதில் என்னன்னா పెట్టు இப்போ இது வந்து நம்மளுடைய இதயத்தினுடைய 4 அறைகள், நம்மளோட புத்திக்கு 4 வாசல். మన హృదయానికి 4 డోర్లు. ஆமா 4 டோர் இருக்கு. ஒவ்வொரு டோர்லயும் 1.5 crores thoughts இருக்கு. ஒன் டோர்ல 1 crore கோட் 1 crore ஒரு செகண்ட் பெர் செகண்ட்ல நம்மள்ட்ட இருந்து 6 crore thoughts வந்து ரிலீஸ் అవుతుంది. அப்ப இது வந்து இந்த 6 கோடி எண்ண கீற்றுகள். அதனாலதான் நம்மளால ஸ்ட்ராங்கா ஒண்ணுல நிக்க முடியல. ஒரு வாட்சை பார்த்துக்கிட்டு இருக்க முடியல. ஒரு நிலைப்பாட்டுல நமக்குள்ளார மாற முடியாததுக்கு காரணம் என்னன்னா இது அப்படியே மாறிக்கிட்டே இருக்கு. அது மாறுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. நம்ம மனசு, உடல், நம்மளுடைய பயம், கோபம், எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்மளோட அந்த எண்ணத்தினோட நிலைப்பாட்டை தகர்த்துக்கிட்டே இருக்கு, மாறிக்கிட்டே இருக்கு. இப்ப இந்த 4 கீற்றுகள் வழியா தான் அந்த 6 கோடி கீற்றுகள் வெளியே வருது. ஆமா. இப்ப இது நம்ம என்ன பண்றோம்னா இத முதல்ல இத 4 ஆக்குறோம், 4 பிரிக்கிறோம். எப்படின்னா இப்ப வந்து உள்ள ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசுறதுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா உள்ள ஒண்ணு வச்சிருப்பாங்க, வெளியே ஒண்ணு பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உள்ள ஒண்ணு இல்ல, உள்ள 3 இருக்கு. ஒன்னு நடிக்கும் போது 3 இருக்கு பேலன்ஸ். ஆமா. இதுல வந்து நடுக்குட்ட 3 உண்டு எக்ஸ்ட்ரா. இப்ப இது ஒரு பேப்பர் இருக்கு, இங்க 2வது இருக்கு, இங்க 3வது இருக்கு. ஆனா என் பார்வைக்கு ஒண்ணா தெரியுது, இங்க இருந்து தெரியுது. ஆனா அதுக்கு அடியில 3 இருக்கு. அந்த இதயம் தான் இது. அந்த லேயர் 4 லேயர்ஸ். இந்த 4ஐயும் கட்டுப்படுத்திட்டாவே அந்த 6 கோடியை கட்டுப்படுத்திடலாம். இந்த எண்ணங்கள் 6 கோடி எண்ணங்கள், 6 கோடி எண்ணங்களை இது வழியா போய்கிட்டு இருக்கு. இப்ப இது எல்லாமே எண்ணங்கள் வெளியே போகாம எனர்ஜில குறைஞ்சு போகுது. ஆனா இது என்ன பண்ணணும்னா எல்லாத்தையுமே 4ஆ வைக்கணும். இந்த 4இன் வழியா செலுத்தணும். அதை செலுத்துறதுக்கு அதுக்கு தனித்தனியா வேலை கொடுக்கணும். ஓகே, 4 கொடுத்து 4 செப்பரேட்டா வேலை கொடுக்குறது. இப்ப வந்து இப்ப இது எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும், இதெல்லாம் என்னன்னு சொல்ற அதெல்லாம் ஒரு பிக்சிங், அதெல்லாம் ஒரு ஸ்தானங்கள், ஒரு நிலையங்கள். அங்க கொண்டு போய் நம்ம நிறுத்தணும். இதற்காக தான் இப்ப நான் நமசிவாய் சொல்லுன்னா நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். 51 எப்படி சொல்லுவேன்? வாய் சொல்லுது, மனசை என்ன வைக்கணும். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா மனசுகிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தோம். வாய் சொல்லிட்டு இருக்கு, மனசுக்கு அதுக்கு வேலை கொடுக்குறோம். இந்த மனசு நம்மளுக்கு இவ்வளவு நாள என்ன பண்ணிட்டு இருந்துச்சுன்னா அது நினைச்சதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்துச்சு. அங்க போலாம், அவரை பார்க்கலாம், இவரை பார்க்கலாம், இது அது பாட்டுக்கு அது நினைச்சதெல்லாம். இப்போ குழந்தைங்க கூட்டிட்டு போங்க, சாக்லேட் கடையை காட்டும். இந்த போட்டு கூட்டு போங்க, பஞ்சு மிட்டாய் கடையை காட்டும். தனக்கு தேவையானதை மட்டும் காட்டிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நமக்குள்ள இருந்து அதுதான் வாழ்ந்துகிட்டு இருக்கு, ஆசை தான் வாழ்ந்துட்டு இருக்கு, மனசு தான் வாழ்ந்துட்டு இருக்கு. மனசை மொத்தம் அங்க கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கு. இப்ப இந்த நிலைப்பாடு நம்ம முதல்ல உடைக்கிறது. ஓம் நம சிவாய அப்படின்னு வாய் சொல்லுது, உள்ள ஹரஹர சிவ சிவ சிவம் டக்குனு அது பிடிக்கும். ஆமா, அத வந்து அது பிடிக்குது. அதை நம்ம சொல்ல வைக்கணும். இதுல அடுத்தது அதோட தொழில் ஒண்ணு சேருது. ஓம் நம சிவாய ஹரஹர சிவ சிவ சதாசிவம். அதான் மங்கள காலம். మంచి రోజులు. அதான் கருவில் நம்ம இருந்தது. கருவில் நம்ம இருந்தது. பிரெக்னன்ட் டைம் 10 மாசம்ன்றது அதுதான் சதாசிவ காலம், அருள் காலம். முழுசாவே நம்ம அருளால மட்டுமே வளர்த்து எடுக்கப்படும். ஒன்னும் வெளியே பிரபஞ்சம் தெரியாம அம்மாவோட வைத்திகள், அம்மாவோட கடுப்புலாப்பல உண்டா அருள் நிலை. ஓகே, அதுதான் அருள் நிலை. அப்ப இதுல என்னன்னா ஓம் நம சிவாய ஹரஹர சிவ சிவ, அதுக்கு அடுத்தது சதாசிவம் சொல்லணும். சதாசிவம் சொல்லணும். அப்ப ஒரு மனசு நமசிவாய சொன்னுச்சு, ஒரு மனசு ஹரஹர சிவ சிவ சொல்லுது, அதுக்கு அடுத்தது சதாசிவம் சொன்னுச்சு. இந்த மனசு என்ன பண்ணுது? இதுக்குதான் 4வது. இதே மெயின். இது ஓம்னு சொல்லுவாங்க, அப்படித்தானே? ஆனா ஓம் இல்ல, இது சிவபெருமானோட கண்ணு. 2 கண்ணு, இது நெற்றிக் கண், இது கருவிழி திறந்திருக்கு. ஓகே, 3வது கண் தெரிஞ்சிருக்கு. இதை இப்படி வச்சுட்டா ஓம், இப்படி வச்சா கண் தெரியுது. கரெக்டா? இது வந்து முப்பிறை கூட்டு. இப்ப இது நிலைப்பாடு. ஏன்னா இது எல்லாமே நம்ம கண்ணு சம்பந்தப்பட்டது, அகக்கண் சம்பந்தப்பட்டது. மனக்கண் தான் இது என்றது பூரா லோபல ஆகி. ஆமா, இது வந்து இது பண்றது. இப்ப இதுல வந்து 3 நிலைகள். இதை வந்து முதல்ல இதை மனப்பாடத்துல வச்சுக்கிறீங்க. இந்த ஓம கொண்டு வந்து உள்ள அப்படியே நிறுத்துறீங்க. நிறுத்தி வச்சு முடிஞ்சிருச்சு.
இதுல முதல் நிலை, இரண்டாவது நிலை, மூன்றாவது நிலை. இதை வந்து அப்படி ஒரு ட்ரையாங்குலரா வச்சுக்கலாம். இதை ஒரு கணக்குக்கு சொல்றேன். புரிஞ்சு நீங்க வரும் சொன்னா நாங்க அப்புறம் டவுட் இருக்கு. இப்ப இதுல நம்ம எத்தனை பாயிண்ட் குறிச்சு வச்சிருக்கோம் அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 இவ்வளவுதான் விஷயம். இப்ப நான் உங்கள்ட்ட என்ன சொல்லி கொடுத்தேன்? 4 ஓம் நமசிவாய ஒருத்தர் சொல்றாரு ஃபர்ஸ்ட் லேயர், ரெண்டாவது லேயர் ஹரஹர சிவ சிவ சொல்லுது, மூணாவது லேயர் அடுத்தத சொல்றாரு சதாசிவம். இதோட அது கண்டினியூஸா வந்துரும். இது ரெண்டு மட்டும் தான் பிரிச்சு வரும். இதெல்லாம் கண்டினியூஸா வரும். அடியிலே இருக்கும் சதாசிவம். ஆமா, அந்த சத்தம் தண்ணிக்குள்ள இருந்து சத்தம் வெளியே வராது. இது தண்ணிக்கு வெளியே இருக்கிறது ஒரு சத்தம் வரும். இது வந்து தண்ணிக்குள்ள சத்தம் வராது. அது நம்ம கருதுறோம். ஆமா, இது வந்து சதாசிவம். சதாசிவம். இப்ப 3 தொழில் வந்துருச்சு. ஒரு டியூட்டி, இந்த டியூட்டி, இந்த டியூட்டி. அதுக்கு அடுத்தது இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா திரு நகர்தல். நகர்தல்னா மூவ்மெண்ட். இவர் தான் இங்க ஆரம்பிக்கிறார். ஓம் நம சிவாய ஹரஹர சிவ சிவ சதாசிவம். இங்க இருந்து இங்க கூட்டிட்டு போறவர் இவரு. மூவ் பண்றவர். அவருக்கு வேற எதுவும் மந்திரம் கிடையாது. மூவ் பண்றவர் மட்டும்தான். இவர் தப்பு பண்ணிட்டாருன்னா போச்சு, மாறிடும். இவர் மாறிட்டாருன்னா மாறிடும். இவர் தான் 4வது ஆள். இது 4வது ஆள். ஏன் மந்திரம் இல்லைன்னா, இப்ப வந்து நிலம் இருக்கு பார்த்தாச்சு, நீர் இருக்கு பார்த்தாச்சு, நெருப்பு இருக்கு பார்த்தாச்சு, காத்து இருக்கு பார்க்கலாம். அதுதான் இவரு. அவர் கண்டுபிடிக்க முடியாது. மூவ்மெண்ட் ஜஸ்ட் ஆக்ஷன். மூவ்மெண்ட் மட்டும் போயிட்டே இருக்கு. மூவ்மெண்ட் மட்டும் போய்கிட்டே இருக்கு. இந்த காத்து இயங்கிட்டு தெரியல காத்து, ஆனா இருக்குல்ல, அதுதான் இது. அதான் மனசையா, அதுதான் ஆழ்நிலைங்கிறது அதுதான். அதுக்கு அடுத்து இருக்கிறது தான் புத்தி, நம்மளுடைய சித்தம். அப்ப ஓம் நம சிவாய ஹரஹர சிவ சிவ சதாசிவம். 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 ஆனா நம்ம எப்ப நம்ம டேட் ஆஃப் பர்த் வைக்கிறாங்க, நம்ம 1974 6:48 மாலைன்னு வைக்கிறாங்க. ஆனா நான் வந்ததுதான் 12ஆம் தேதி 6:48. நான் தோன்றின தேதி எப்பவோ, நான் 10 மாதத்துக்கு முன்னாடியே தோன்றிட்டேன். அதுதான் என்னுடைய நிஜமான பர்த். நான் இங்க வந்ததுதான் 10 மாசம் கழிச்சு வந்து பர்த்டேல நீ வேஸ்ட் பர்த்டேல சொல்ல அப்படியே சொல்றாங்க. இது வந்து வித்அவுட் கவுண்டிங். இது தொழில்கள்ல வராது, டியூட்டில வராது. இது பர்த்டோட மாதிரி உதாரணம். இது கருவுல மறைஞ்சிருச்சு. அதுதான் 10. இப்ப வந்து என்னத்த சொல்றோம்? ஓம் நம சிவாய அதெல்லாம் போட்டுட்டு சதாசிவம்னு போட்டுரும். சதாசிவம். இது எத்தனை? 10 முடிஞ்சிருச்சு. அடுத்தது இங்க 5 தொழில்கள் இருக்கு. என்னென்ன தொழில்கள் இருக்கு? சிருஷ்டி பிரம்மா பண்றார், ஸ்திதி நாராயணன் பண்றார், சம்காரணி சங்கரி பண்றா, திரோதான ஹரீஸ்வரி பண்றா, அதற்கு அப்புறமேட்டுக்கு அருள்றது சதாசிவம் பண்றாருன்னு 5 தொழில் இருக்கு. அதான் பிரம்மா, விஷ்ணு, சிவன், மகேஸ்வரன், சதாசிவம். 5 தொழில். நம்ம எல்லாருமே 5 தொழிலுக்கு சம்பந்தப்பட்டவங்க, 5 பூதத்துக்கு சம்பந்தப்பட்டவர் தான். இது எல்லாமே யாரு இருந்தாலும் கூட உலகத்துல. ஆமா, அதனுடைய கீ தான் நமசிவாய. இவ்வளோ பெரிய ஆளுக்கு, இவ்வளோ பெரிய யானைக்கு ஒரு பேர் இருக்கு, நமசிவாய அப்படின்னா அந்த யானை வரும். இவ்வளோ பெரிய யானை அப்படியே. ஆனா அதுக்கு ஒரு பேர் இருக்கு. இந்த வெறும் சொல்லு வந்து அதை கூட்டிட்டு வரும். நமசிவாய அப்படின்ற மந்திரம் அந்த யானையை கூட்டிட்டு வருது. அந்த யானை அதுதான் சகம் இல்ல, கஜம். இந்த உலகத்திற்கு 2 பேர் இருக்கு. யானைன்னு சொல்லும். சகம் கசம் வேறு, சகம் வேறு இல்லை. அதனாலதான் இந்த உலகத்தை வெல்ல முடியல. யானை இருக்குங்க, 64,000 கோடி மதம் பிடிச்ச யானை இருக்கு. அதனால நம்ம அப்படியே நின்று பார்த்துட்டு நம்ம பாட்டு நமக்குள்ளார சில உள்வாங்கி ஈயை பெற்று இயற்கட நாட்டு அன்புற்று இன்புற்று நம்ம பயணிக்க முடியுமே தவிர இந்த களத்துக்கிட்ட போய் நம்ம ஒண்ணு இந்த யானை கிட்ட போய் மோதி யாருமே வென்றவர் இல்லை.
எல்லாத்தையும் கொண்டு போய் புதைச்சு வச்சிரும். மிதிச்சுட்டு காலை மிதிச்சு போடுவாங்க. கரைச்சி தண்ணியில கரைச்சிட்டு போயிடும், காத்துல ஊதிட்டு போயிடும். இதை நான் உணர்ந்துக்கணும், உணரணும், தனியணும். அப்ப போகும்போது சாவு போகும்போது சங்கரா சங்கரான்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. இன்னைக்கே நான் அதெல்லாம் தயார் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும்ல. அதுக்கு இது மிக முக்கியமான விஷயம். இந்த கலை, இந்த மனதை 4 கோணங்களை நம்ம செலுத்துறது முடிஞ்சிருச்சு. இப்ப என்ன சொல்லிட்டோம்? 10 சதாசிவம் சொல்லிட்டோம். அதுக்கு அடுத்தது 5 தொழில் இருக்கு. சிருஷ்டி, அதுக்கு அதிகாரி அம்மா. ஏன்னா சக்தின்னா ஆக்ஷன், சிவபெருமான்ற வந்து பேஸ் மேடை, சக்தின்னா அம்மா பேஸ்ல வந்து சக்தி கிளம்புது. ஆமா, பிரம்மான்னு தான் சொல்லுவாங்க. ஆனா உள்ள பிராக்மி இருக்காங்க. இங்க விஷ்ணுன்னு சொல்லுவாங்க, அங்க வைஷ்ணவி இருப்பாங்க. இங்க மகேஸ்வரன் சொல்லுவாங்க, அங்க மகேஸ்வரி இருப்பாங்க. இங்க திரோதான ஹரீஸ்வரன் சொல்லுவாங்க, அங்க திரோதான ஹரீஸ்வரி சொல்லுவாங்க. இங்க சதாசிவம் சொல்லுவாங்க, சதாசிவைன்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த 5 தொழில்களை மனப்பாடம் பண்ணணும். இந்த இடத்தோட நிலைப்பாடு அதுதான். இப்ப ஓம் நம சிவாய எப்பொழுது வரப்போகுது, ஹரஹர சிவ சிவ எப்பொழுது வரப்போகுது, சதாசிவம் அப்படின்றது முதல் 10 டைம் வருது. 10 டைம் இங்க தொடங்கி இங்க முடிஞ்சிடும். ஓகே. ஓம் நம சிவாய ஹரஹர சிவ சிவ சதாசிவம். அதுக்கு அடுத்தது சிருஷ்டி. ஓம் நம சிவாய ஹரஹர சிவ சிவ சிருஷ்டி சிவாயை நமஹ. சிருஷ்டி சிவாயை நமஹ. சிவாயை நமஹ. அம்மா மந்திரம். சிவாய நமனா சிவபெருமான் மந்திரம். இங்க உள்ள இயக்கமா இருக்கிறவ அவதான். இது வந்து சிவசக்தி ஐக்கிய சூத்திரம். சிவத்தையும் சக்தியையும் ஐக்கிய. லலிதாம்பிகை வந்து சிவசக்தி ஐக்கிய ரூபினின்னு சொல்லுவாங்க. அதுதான் இதனுடைய ஆதாரம். சிவம் முன்னாடி இருக்கும், உள்ளுக்குள்ளார ஆதாரமா அம்மா இருக்கும். அப்ப இதை எங்க சொல்ல வர்றோம்னா இங்க சொல்ல வர்றோம். ஓம் நம சிவாய ஹரஹர சிவ சிவ சிருஷ்டி சிவாயை. அத வந்து சிருஷ்டி. நம்மன்னு சொல்றோம். இது வந்து நம்ம 10 மாசம் வாழ்ந்தாச்சு கருவுல, அது முடிஞ்சிருச்சு. டியூட்டில வராது, அது கணக்குல வராது. டேட் ஆஃப் பர்த் பிறந்ததுல இருந்து வருது. இது 10 முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்தது ஓம் நம சிவாய ஹரஹர சிவ சிவ சிருஷ்டி சிவாயை நம. நமாயை ஆரம்பிச்சுட்டு அதையே சிருஷ்டி சிவாயை எல்லாம் 10ஐயும் சொல்றோம். சொல்லி முடிச்சுட்டு இந்த இடத்துல வந்து முடிச்சிடும். இங்கேயே ஆரம்பிச்சுட்டு இங்க வந்து முடிச்சிட்டோம்னா 11 தானே. இப்ப இது கருக்காலம் இதோட முடிஞ்சிருச்சு. சிருஷ்டி சிவாயை நம்ம இங்கேயே ஆரம்பிச்சு இது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டோம்னா இந்த இடத்துக்கு வந்துட்டோம்னா 11. சதாசிவம் 10, சிருஷ்டி சிவாயை நம்ம 11. இதை முடிச்சுட்டு இந்த இடத்துல ஒரு தீபத்தை ஏத்திடணும். அதுதான் நிஜமான தீபம். ஏத்துறோம், அதெல்லாம் ஏத்தலாம். 8000 தீபத்தை நமக்குள்ளார ஏத்த முடியும். அதுதான் கணச்சரம், ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை அப்படின்னு சொல்றதுன்றதெல்லாம் இதனுடைய சம்பந்தப்பட்டதுதான் சொல்றேன். அதுக்கு அடுத்தது ஓம் நம சிவாய ஹரஹர சிவ சிவ ஸ்திதி சிவாயை நம. இது முடிஞ்சிருச்சு. ஒரு தீபத்தை இங்க வரும். ஸ்திதி சிவாயை நம. இங்கேயே ஆரம்பிச்சு இங்கேயே முடிச்சிடணும். இப்படியே வந்துட்டு இங்கேயே வந்து இங்கேயே முடிக்கணும். முடிக்கும் போது இது 11. இந்த இடத்துல ஏத்தும் போது அது 11 வந்துருச்சு. இங்கேயே ஏற்று இங்கேயே முடிச்சிடணும். இது வந்து ஸ்திதி சிவாயை நம. ஸ்திதி. ஓம் நம சிவாய ஹரஹர சிவ சிவ ஸ்திதி சிவாயை நம. ஆமா. அப்போ ஓம் நம சிவாய ஹரஹர சிவ சிவ சதாசிவ 10 முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்தது ஓம் நம சிவாய ஹரஹர சிவ சிவ சிருஷ்டி சிவாயை நம 11 முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்தது ஓம் நம சிவாய ஹரஹர சிவ சிவ ஸ்திதி சிவாயை 11 முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்தது ஓம் நம சிவாய ஹரஹர சிவ சிவ சம்ஹார சிவாயை நம. சம்ஹார சிவாயை நம. இந்த இடத்துலயே ஆரம்பிச்சு இந்த இடத்துலயே முடிச்சிட்டோம்னா 11 முடிஞ்சிருச்சு. இது 11 முடிஞ்சிருச்சு. இப்ப என்ன நடக்குது நம்ம கண்ணுக்கு முன்னாடி? கருவுறுதல், பிறக்கிறான், வளர்றான், சாவறான், முடிஞ்சிருச்சு. இது முத்தொழில். 11. நான் பார்க்கும்போது பிறந்தான், நான் பார்க்கும்போது வளர்ந்தான், நான் பார்க்கும்போது இறந்துட்டான். அதுதான் 11. காட்சி, காணுபவர், காட்சி. இது 3 முத்தொழில். ஒரே ஒரு முறை அவன் மறைக்கப்படுகிறான்.
மறைக்கப்படுகிறதுன்னா அது அதோட புதைக்கப்படுதுன்னு அர்த்தம். அது ஒன்னே ஒண்ணு. ஓம் நம சிவாய ஹரஹர சிவ சிவ திரோதாயி சிவாயை திரோதாய சிவாய சிவாய இதுக்கும் பிளாஸ் சேர்த்திடணும். இது ஒன்னே ஒண்ணுதான். ஒரு மனிதன் ஒரு முறை மறைக்கப்படுறான்ல, அப்ப இது சொல்லப்படுற ஒரே ஒரு இது மட்டும்தான் இது. அதுக்கு அடுத்தது மொத்தம் எத்தனை இருக்குன்னா 7 இருக்கு. 7 இருக்கு. இப்ப கருவுல 10 முடிஞ்சிருச்சு. வளர்ந்தது சிருஷ்டி 11 முடிஞ்சிருச்சு. ஸ்திதி 11 முடிஞ்சிருச்சு. சம்காரம் 11 முடிஞ்சிருச்சு. திரோதானம் மறைக்கிறதும் முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்து மீதி இருக்கிறது 7 இருக்கு. இந்த வட்டத்துக்குள்ள இருக்கிறது 7 இருக்கு. ஆனா இதுக்குள்ள இருக்கிறது 6. ஆனா அதுக்கு மொத்தத்தையும் முடிக்கணும். 51 முடிக்கணும்னா 7. 51 அதுக்குதான் கால் 51 சொல்லிங்க. ஆமா, அந்த 51 சொன்னது இதுதான். இப்போ உங்கள்கிட்ட சொல்லும் போது இந்த சூத்திரம் தான் ஸ்ட்ரக்சர்ல இருந்தது. எந்த இடத்துலயும் எண்ணிக்கை வராது. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பிறந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு 7 பிறப்பு இருக்கு. அதே மாதிரி நம்மளுடைய ஆதாரங்கள் மூலாதாரத்துல இருந்து துரியாதாரம் வரைக்கும் 7 ஸ்தானங்கள் இருக்கு. அதனாலதான் எல்லாமே 7 வர்றது. வானவில் 7, சரிகம பதனி 7, ஈரேழு 14 லோகங்கள், நம்ம அடைகின்ற நிலைகள் 7. இந்த மாதிரி எல்லாமே 7 மடங்காவே வரும். 7 மலை சொல்லுவாங்க. இப்ப நம்ம நவவாசல்கள்னு சொல்லுவாங்க, 9 வாசல்கள்னு சொல்லுவாங்கல்ல. நம்ம உடம்புக்கு 9 வாசல் தானே, ஆனா 7 வாசல் இங்க இருக்கு. மற்றது மலை வாசல், அவ்வளவுதான். அப்ப அந்த 7 ஸ்தானங்கிறது அதுதான். சப்தம் இதுல இருந்து வருதா? சப்த வாசல் நம்ம உடம்புல எது சப்தம் செய்யற பாகம்? வாய். இது சப்த வாசல்னு சொல்றோம். அதே மாதிரி சப்த வாசல் 7வது வாசல். இது 2, இது 2, இது 2, இது 7வது வாசல். சப்தத்துக்குள்ளாரையே சத்தமும் இருக்கு, 7 இருக்கு. இதுக்குள்ள 2 இருக்கு. சப்தம் இருக்கு, சப்தமும் இருக்கு, சப்தமே இருக்கு. அதனாலதான் அப்படி வைப்பாங்க. வார்த்தையை அமைக்கும் போது அப்படி ஜாலத்தை வைப்பாங்க. விளக்குன்னு வைப்பாங்க. விளக்குன்னு தானே அதுக்கு பேரு. விளக்கு அவ்வளவுதானே. எதுக்குன்னு போய் கார்த்தியா போய் கேட்டு பாருங்க. அங்க 2 பொருள் இருக்கு. இருள் விளக்குவது, அறையை விளக்குவது. அப்படின்னா இருள் இருக்கு, இங்க டார்க் பிளேஸ். விளக்கு எடுத்துட்டு வரோம். முதல்ல இருட்டு போயிருது. ரெண்டாவது விளக்குறது. ஆனா களத்தை விளக்குறது இந்த வெளிச்சம். ஆனா அதுக்கு பேரு விளக்கு. இருட்டு போய் இருளை விளக்குவது. அந்த அடுத்தது லைட் ஃபுல்லா பிரைட். ஆமா, அறையிலிருந்து இருளை விளக்குவதுனால விளக்கு. அறைக்குள்ளார என்ன இருக்குன்னு விளக்கினதுனால அதுக்கு விளக்கு. இது என்ன இருக்கு? லைட் வேணும்னா இது செம்பு எங்க இருக்கு, அது இருக்கு, கண்ணு தெரியுதுனால. ஆமா, முதல்ல அந்த டார்க்க போக்கி தள்ளி விட்டாச்சு. அதுக்கு அடுத்தது இங்க என்ன இருக்கு காட்டுது. அது விளக்கு. ఓకే. మిత్రులారా ఏంటంటే మనకు చీకటికి మన ఎలుగు వచ్చింది అన్నమాట. చీకటిని బయటికి తోలింది. బయటికి తోలిన తర్వాత అక్కడ పాపట్ని మొత్తం లెక్కలేస్తుంది. ఏమేమి ఉండదు, ఇది నేనెవరు, నేనేంటి, నేను ఎందుకు వచ్చాను. ஆமா, அதுதான் தமிழுக்குள்ள இருக்கிற பெரிய ரகசியம். சொல்றது புரியுது. மொழி வடிவில் அமிழ்தான் அப்படின்னு சொல்றது. அதே தான் நிலைப்பாடு. இப்ப இது இந்த தன்மைகளை புரிஞ்சுங்க. நம்ம புத்திக்கு போனோன்னு ஒரு மகிழ்ச்சி வருது இல்ல, ஆனந்தம். அந்த அடைப்புகள் அகண்டும். அந்த சில புரிதல்கள் புரிந்துடும். ஓ, இதுதான தத்துவம் புரிஞ்சிருச்சு. அப்ப நமக்கு 7 நிலைகள் இருக்கு. இந்த 7 நிலைகள்ல 6 நிலைகள் இங்க இருக்கு. நம்ம உடம்புல இருக்கா? மூலாதாரத்துல இருந்து இவங்க ஆக்ஞா வரைக்கும் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சகஸ்ர வரைக்கும் 6 ஸ்தானங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. 7வது மேல இருக்குன்னு மேல. ஆமா, நம்ம சிதம்பர ரகசியத்துல அது கிடையாது. அதுக்கு வேற பேர் இருக்கு. ஜெகமாயை, ஜெகலயம், தேவமாயை, தேவலயம், பரமமாயை, பரமலயம், பரம். 7வது பரம். இப்ப நம்ம குழந்தைய கொண்டு வந்து இறக்கி விட்டோன்னு இந்த உலகத்துக்குள்ள வருது. பக்கத்து தெருவுக்கு தெரியல. ஜெகமும் மாயையும் இருக்கு, புரியாம இருக்கு. போனாலும் வர தெரியாது. அங்க பக்கத்து தெரு போனா திருப்பி வர தெரியாது. ஆமா, இங்க மாயை சூழ்ந்து இருக்கு, விளங்குறது இல்ல. அதனால ஜெகமாயை. முதல்ல எடுத்தோம்னா பிறந்தோம்னா குழந்தைக்குள்ள மாயை தோன்றுது. ஜெகம் மாடி பிரபஞ்ச మాయ పొలందకల్ ఇருக்கு. ఆమా, పురియలేని ఒన్న ఇருக்கு. yes, గురుగారు చెప్పింది ఏంటంటే ఒక చిన్న పిల్లవాడు రోడ్లోకి వెళ్ళినప్పుడు పక్క రోడ్లోకి వెళ్ళటానికి వెళ్ళినా తిరిగి రావడానికి అతనికి అవగాహన లేదు. అంటే ఫస్ట్ మాయ ఉంది పిల్లవాడు. கிளாரிட்டி లేదు వాడికి, புட்டோடிக்கு குழந்தைக்கு. ஓ, அந்த குழந்தை அங்கேயே கொஞ்ச நாள் இருக்கு, வருது. இங்க வரும்போது புரிஞ்சிருச்சு. போய் இப்படி வரலாம்ன்றது அர்த்தమైంది. இங்க கோயிலுக்கு போலாம், இங்க வீட்டுக்கு போலாம், பள்ளிக்கூடம் போலாம், தாத்தா வீட்டுக்கு போலாம், இங்க அண்ணன் வீட்டுக்கு போலாம், தம்பி வீட்டுக்கு போலாம், இங்க சோறு கடிக்கும், இங்க அம்மா இருக்கான்னு எல்லாம் புரிஞ்சிருச்சு. ஜெகலயம் ఇవన్నీ అర్థమైంది అంట. పిల్లడు కొంచెం పెరిగిన తర్వాత ఇది స్కూలు, ఇది మన ఇల్లు, ఇది మా తాత ఇల్లు, ఇది మా అమ్మమ్మ ఇల్లు అని తెలిసింది. ఇది జగమాయ అంట. ఇదే కదా జగమాయే. జగలయం.
జగలయం. అది ரெண்டாவது ஸ்டெப் தான் புரிஞ்சிருது. అర్థమైంది. புரிஞ்சிருச்சு, லைவ் అయిపోయింది. இன்னைக்கு இது வந்துட்டு மாயை சூழ்ந்திருந்தது புரிஞ்சிருச்சு. இங்க இருக்கு. இங்க தெரிஞ்சுపోச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஜெகமாயை, அதுக்கு அடுத்து ஜெகலயம். புரிஞ்சிருச்சு. இதெல்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நமக்கு ஒரு பதட்டம், பயம் வருது. நமக்கு மேல ஒரு ஆற்றல் இருக்குன்னு புரியுது. என்ன புரியுது? இங்க என்னமோ இருக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல. அது என்னன்னா இங்க கையில இருக்கு, கீழே விழுந்துருச்சு. இங்க ஆதாரம் இல்லாம ஒரு பொருள் நிக்க மாட்டேங்குது. ஆமா, கீழே விழுது. ஆனா இந்த மண்ணே தாங்கிறதுக்கு இல்லாம அந்தரத்துல நின்னுட்டு அதான உண்மை. இங்க என்னன்னா இது நிக்க மாட்டேங்குது. గురుగారు చెప్పింది ఇప్పుడు ముందు ఏం తెలియలేదు, ఇప్పుడు అన్ని తెలిసినవి కానీ భయం ఉంది. భయం మీకు ఏంటి ఇది? ఈ శక్తి ఏంటి? ఇది ఏదేసిన కిందకు వస్తుంది ఏంటి? భూమి ఏంది? அப்ப நமக்கு மேல ஒரு பவர் இருக்கு అంటే ఓహో మన పైన ఒక పవర్ నడిపిస్తుంది అనే శక్తి ఇప్పుడు నెక్స్ట్ இத வந்து ఎన్నాల ఇంక நிறுத்த முடியல, కింద పడుతుంది. இவ்வளவு பெரிய భూమి గాల్లో ఉంది. అదే నిలుగుతుంది. దాన్ని ఆపింది ఎవరు? அப்ப நமக்கு புரியுது. என்ன புரியுதுன்னா இங்க நமக்கு மேல ஒண்ணு இருக்கு. అప్పుడు మనకు అర్థం అవుతుంది మన పైన ఏదో ఒక శక్తి ఉందని చెప్తాడు గురుగారు. அதுக்கு வந்து దేవమాయై. అంటే భగవంతుడు మాయ. ఇది భగవంతుడు మాయ దొరుకుతుందని చెప్పాడు. அதுக்கு அடுத்தது தேவமாயை தோணும் பொழுது எல்லாரும் வர்றாங்க. விநாயகர், முருகப்பெருமான், அவரு இவரு எல்லாரும் வர்றாங்க. எல்லாரும் சம்பந்தப்பட்ட எல்லாம் ஒரே ஃபேமிலி அப்படின்னு நமக்கு ஒரு பெரிய கூட்டம் தெரியுது. ఇంతమంది దేవుడు ఉంటే అర్థం అయిపోతుంది మనకి. இதெல்லாம் தேவ மாயை ஏற்பட்டது. அதுக்கப்புறமேட்டுக்கு தேவலயம் தெரியுது. தேவலயம். அந்த தேவலயத்துல என்ன தெரியுதுன்னா இந்த தேவர்கள் எல்லாம் தாண்டி ஒரு தேவன் இருக்கான், మహాదేవన్ இருக்கான்னு தெரியும். అబ్బబ్బబ్బా, ఇప్పుడు చెప్పిన గురుగారు అంటున్నాడు మన మధ్యలో వినాయకుడు, శివుడు, పార్వతులు అందరూ ఉన్నారు. కానీ ఈ మాయని ఈ అందరూ నడిపిస్తున్నది దానిపైన శక్తి ఇంకోటి ఏదో ఉందనేది కరెక్ట్ పాయింట్. కరెక్ట్ అర్థం వచ్చి தேவ மாயை தாண்டி தேவலயம் வந்துருச்சு. அப்ப அதோட பாக்குறோமான்னு பாக்க நம்ம வந்து புலித்தோலோட அதோட இதோட பாக்குறோம். ஆனா அதெல்லாம் தத்துவ రూపం. ఓహో, ఇప్పుడు మన శివుని చూస్తుంటే పులి తోలేసుకొని చెవులో చేతిలో దమ్మర్పం పెట్టుకొని ఉన్నాడు. ఇది దేవమాయ, తత్వ మాయ అంటే தத்துவ ரூபம். தத்துவம் இது ரெண்டுது, தத்துவ ரூபம் இது. எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். நமக்குள்ள மும்மலம்னு சொல்றேன். மும்மலம் ஆணவம், கண்மம், மாயை, இந்த மூன்று மலங்களால இருக்கிறதுனால நான் என்னும் அகங்காரம் தோன்று. ஆகாசத்துல திரிபுர தகனன் அம்மா இறைவனுக்கு ஒரு பேர் இருக்கு. அவர் பேரு தான் திரிபுர சுந்தரி. திரிபுர சுந்தர். அவர் அந்த மூன்று நகரங்களை சிரிச்சு எரிசு. நமக்குள்ளார ஆணவம், கண்மம், மாயையா இருக்கிறது. ஆகாசத்துல மூன்று நகரங்களா இருக்கு. நம்ம మన లోపల ఏముందో ఆకాశం సేమ్ ఉంది. அத சிவபெருமான் எரிச்சிட்டாருன்னா அதே மாதிரி நமக்குள்ளார அவர் எரிச்சாதான் எனக்குள்ள இருக்க நான்ற எண்ணமே ஆகும். அங்க எரிச்சு అక్కడ తగలబెడితే ఇక్కడ మన లోపల ఉండది పోయితే గానీ ఇది మొత్తం క్లారిటీ అర్థం అవుతుంది. என்னை நான் சரி பண்ணிக்கவே முடியாது. நான் ஒரு காலை பிடிக்க முடியும், స్విచ్ అవరు தான் போடணும். అవునా పన్ను అప్పుడు కాన్సెప్ట్ తిరుము அதுக்கு மேல இருக்கு. ఇప్పుడు అంటే ఇక్కడ ఎంత పై తెచ్చినా ఫైర్ చేయలేవు. సరేనాగైతే అక్కడ నుంచి ఆపరేటింగ్ రావాలి, పై నుంచి ఆపరేటింగ్ రావాలంటున్నాడు గురుగారు. పై నుంచి ఆపరేట్ వస్తేనే నువ్వు వెళ్ళటానికి, ఆపరేటర్ అవటానికి మనం కనెక్ట్ అవ్వటం మన పని. அவர் போனதுக்கு அப்புறமேட்டுக்கு இதோட முடிஞ்சறல அதுக்கு மேல ஒன்னு இருக்குன்னு தெரியுது. పైన కోడి ఏదో ఉంది అర్థం అవుతుంది. మొత్తం నడుపుతో శక్తి ఏదో ఉంది. அதுக்கு மேல ஒன்னு இருக்கு. అది ఒన్ను, అది పైన ఏదో ఒకటి ఉంది. ఉరువத்துல అగపడాదது. ఓహో, అంటే కంటికి కనిపించింది. అదే కానాలి. அந்த உருவங்களுக்கு எல்லாம் கட்டுப்படாதது ஒன்னு இருக்கு. ఈ రూపాలకి ఏమి రూపాల్లో కనిపించింది ఏదో ఒక ఉంది, இருக்கு. அது பறந்து விரிந்து நிறைந்து இருக்கிறதுனால அதுக்கு పేరు పరం. ఓ, అది ఆ శక్తి ప్రపంచం అంటే భూమి అంతా ఆవరించి ఉన్నది కాబట్టి దాన్ని పరం అంటే అద్దులేనిది, అంతమైంది. తనకు ఎల్லை இல்லை என்று தில்லை தன்னோடு endless. దానికి ఎలా లేదు, అంతు లేదు, అంతటా నిమగ్నై ఉందన్నారు. కరెక్ట్. వితౌట్ ఎండ్. అంటే దానికి నో బౌండరీ. அப்படி ஒரு பரம மாயை தோன்றுது. అలాగా పరమ మాయ తోండ్రు ఓ అనిపిస్తుంది. தோன்றதுக்கு மட்டும் பரமலயம். அந்த பரலயம் நமக்குள்ள இருக்கிற உயிர் தான் உணர்வு. ఓహో, మన దగ్గర మన లోపల అంటే చూడటానికి, మాట్లాడటానికి, పాకరదికి, పేసరదికల్లా లోపల ఒక
நமக்குள்ள இருக்கிற உயிரா இருக்கு, the soul. சோல் சக்தி. அதுவா இருக்கு. அதுதானே நம்ம உணர்றதுதான் பரமலயம். 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 அதை தாண்டி அதுதான் இந்த சமாதின்னு சொல்றதுதான் பரம். சமாதி சித்தி. ஆமா, அதுக்கப்புறமேட்டுக்கு அவர் திரும்பி வர மாட்டார். மாதிரி அவர் பரம். பரம் అంటే అనంతమైంది. పరం అంటే அதுவா ஆயிருது. அது అయిపోయింది. మిక్స్ అయిపోయింది. ఇది வந்து ரைஸ். இது ரைஸ். இத வேக வச்சாச்சு. புழுங்கல் அரிசின்னு சொல்லுவாங்க. இது இருக்கும், விதைச்சாலும் விளையாது. சரி, அதுதான் இந்த 7. ஓகே ஓகே. இந்த 7ல இந்த 6 ஸ்தானங்கள் நம்ம உடம்புக்குள்ள இருக்கு. 6 மூலாதாரத்துல இருந்து இது வரைக்கும் நமக்கு முழுசா 6 ஸ்தானங்கள் உடம்புக்குள்ள இருக்கு. அதுதான் இதுல என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல இதுதான் கொஞ்சம் டஃபா இருக்கும். ஓம் நம சிவாய ஹரஹர சிவ சிவ. அதுக்கு அடுத்து சதாசிவம் திரோதாயி சதாசிவாயை திரோதாய சதாசிவாய நமஹ. நம்ம சொல்லும் போதுதான் நம்ம இதயத்துக்குள்ளார நம்ம ஒரு கடுமையான அழுத்தத்தை கொடுக்குறோம், பிரஷர் கொடுக்குறோம். இந்த பிரஷர் தான் இந்த உலகத்துல வர்ற ஹார்ட் அட்டாக்னு சொல்றது. இத நமக்கு நாமளே கொடுத்து நம்ம ட்ரெயின் பண்ணிக்கிறோம். ஓஹோ, கொஞ்சம் வரவே வராது அதுக்கப்புறமேட்டுக்கு. அதை விட வீரியமானது இது. இந்த மனசை பயன்படுத்தா அந்த பலாన్ని చేకూర్చేది அவ்வளவுதான். అది లోపల వచ్చి టెస్ట్ చేస్తుంది చూడు. அம்மா நம்ம நிஞ்ச அடிச்சிட்டு இருக்காப்பா, நிஞ்ச அடிச்சா டபடபா அடிக்குதுன்னு அந்த சொல்றாங்களே. அழுத்தத்தை கொடுத்துறது இப்ப இதயம் இருக்கு. இது இதயம். இதுக்குள்ள சூட்சும இதயம் ஒண்ணு இருக்கு. சூக்கும இதயம். வித்தவுட் சீன். பார்க்க முடியாதது ஒண்ணு இருக்கு. அது அதை நம்ம சர்க்குலேட்டர் சரி பண்ணிட்டோம்னா இந்த இதயம் நம்மளை பாதிக்காது. முதல்ல அது சரி பண்ணணும். அதை சரி பண்றதுதான் இது. ఇప్పుడు ఇది మనకి తెలియని హృదయం ఇది, తెలియదు ఒన్ని ఇருக்கு. సూక్ష్మమైంది. దాని కంట్రోల్ చేయాలి దాన్ని. சூக்கும இதயம் தான் இந்த ஸ்தூல இதயத்தை தூண்டுறது. அந்த சூக்கும இதயம் விடுபட்டு போறதுதான் இவங்க மரணம்னு சொல்றாங்க, டெத்னு சொல்றாங்க. அது எப்படியே சச்சுவேரன். ஆமா, அது போனதுக்கு அப்புறமேட்டுக்கு தான். அதுதான் இந்த சூக்கும இதயம் விடுபட்டதுக்கு அப்புறமேட்டு தான் அது அவங்கள பாதிக்குது. அந்த அழுத்தத்தை நீங்க செயற்கையா கொடுக்குறீங்க. இதை நீங்க சொல்லும் போது நீங்க உணர முடியும். ஓம் நம சிவா அப்படிங்கும் போது அடுத்தது ஹரஹர சிவ சிவ. அதுக்கு அடுத்தது சதாசிவம் திரோதாய் சதாசிவாய் சொல்லும் போது நம்ம மூச்சு அடைக்கும். கொஞ்சம் இழுத்து பிடிக்குது. அந்த இழுத்து பிடிக்கல, அதுதான் அந்த சூட்சம். அது அங்க சர்க்குலர் கிளியர் பண்ணி திரோதாயன்னு சொல்லி அடிக்குது. அதை அடிச்சுட்டு அதை அப்படியே நேரா கொண்டுட்டு போய் அதை வந்து நம்ம டைட் பண்ணி விட்டுரும். இது கடைசி. ஓம் நம சிவாய ஹரஹர சிவ சிவ சதாசிவம் திரோதாய் சதாசிவாயை நம. இப்ப நம்ம 4 லேம்ப் ஏத்திருக்கோம். சிருஷ்டிக்கு 1, ஸ்திதிக்கு 1, சம்காரத்துக்கு 1, திரோதானத்துக்கு 1. அதுக்கு அடுத்தது எல்லாமே லேம்பா ஆக்கிரும். ஓம் நம சிவாய ஹரஹர சிவ சிவ சதாசிவம் திரோதாய் சதாசிவாயை நம. ஓம் நம சிவாய ஹரஹர சிவ சிவ சதாசிவம் திரோதாய் சதாசிவாயை நம. ஓம் நம சிவாய ஹரஹர சிவ சிவ சதாசிவம் திரோதாய் சதாசிவாயை நம. ஓம் நம சிவாய ஹரஹர சிவ சிவ சதாசிவம் திரோதாய் சதாசிவாயை நம. ஓம் நம சிவாய ஹரஹர சிவ சிவ சதாசிவம் திரோதாய் சதாசிவாயை நம. ஓம் நம சிவாய ஹரஹர சிவ சிவ சதாசிவம் திரோதாய் சதாசிவாயை நம. இப்ப 50 சொல்லியாச்சு. இந்த 50 சொன்னதுக்கு அப்புறமேட்டுக்கு டோட்டல் பிரீத்தையும் வெளியே விட்டுரும். அதுக்கு அப்புறமேட்டுக்கு ஓம் நம சிவாய ஹரஹர சிவ சிவ சதாசிவம் திரோதாய் சதாசிவாயை நம அப்படின்னு சொல்லி முடிக்கணும். 51வது சொல்லும் போது மூச்சற்ற இடத்துல சொல்லும். அது நம்ம கஷ்டம் கிடையாது. அழுத்தம் தான் கடைசியா கொடுக்குற அழுத்தம். அதுதான் உங்களுக்குள்ள இருக்கிற அமிழ்த வாசல திறக்கிறது. இந்த பிரஷர்ல தான் அது வெளியே வர்றது. 51 அப்படின்றது தான் அந்த ஏரியா 51. இப்போ ஒரு மார்க்கெட் இருக்கு. இப்போ என் கம்பெனி நான் ஷேர் கொடுக்குறேன்னா 49 தான் கொடுப்பேன். 51 நான் வச்சிருப்பேன். ஏன்னா அது என் கண்ட்ரோல்ல இருக்குன்னு. வெற்றிங்கிறது 51 எண் தான். அதனால இந்த 51 அப்படின்றது தான் நமக்குள்ள இருக்கிற வெற்றி. அததான் சக்தி பீடங்கள் 51. சக்தி பீடங்கள் அக்ஷர ரூபங்கள் ஆ முதல் ஷா வரை அப்படின்னு. எந்த மந்திரத்தை நீங்கள் 51 முறை எந்த எண்ணிக்கை இல்லாம சொன்னீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பவர் பாயிண்ட் சக்தி பீடங்கள் முதல் அதிர்வலையை தொடங்கும். அப்படியே இந்த முடிக்கிறதுக்கால எண்ணிக்கை இல்லாம வரணும். எதுவுமே எண்ணக்கூடாது. எண்ணிட்டா பலன் போச்சு. அங்க சொல்லும் போது எங்களுக்கு அவளை அறிவியல இப்ப புரியுது. அதுதான் எண்ணிக்கை இல்லாம புல்ல ஒரே 8000 எண்ணிக்கை இல்லாமே வரும். அதான் இங்க விஷயம். இத சொல்ல தெரியலன்னா இந்த சிவன் கோயில்ல 1008 சகஸ்ரலிங்கம் பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். சகஸ்ரலிங்கம்னா 1008 லிங்கங்கள் சேர்ந்து ஒரு லிங்கம் இருக்கும்.
அது இந்த சூத்திரம் தான். 1008 முறை நம்ம நமசிவாயத்தை சொல்றது, ஒரு இறையை மறைமுகமா வச்சுட்டு நம்ம அதை உணர்த்துறது, அதுதான் அதை சொல்லப்பட்டது. இப்ப இதை முதல்ல நீங்க பயிற்சி செய்யணும். செல்லோ வாங்கிட்டு போறேன், வண்டியில போகும்போது அது எல்லாம் நீங்க பயிற்சி பண்ணுங்க, எல்லாம் சிறப்பா இருக்கும், பார்த்துக்கலாம். முதல்ல 51 நிலை வரும் பொழுது நீங்க சொல்ற ராம் லக்ஷ்மணன் அப்படி பீஸ்ஃபுல்லா இருக்கு, ஓகே, ஃப்ரீயா இருக்கு. ஓகே, உங்களுடைய மனசை நீங்க சிறைப்படுத்தி வச்சிருக்கீங்க, ஓகே, அது ஃப்ரீ ஆக்கி எதுவுமே கிடையாது. ஒரு ஒரு பக்ஷினி கூட்டுல கால் கட்டி போட்டாம அப்படி ஃப்ரீயா பறந்து. ஆமா, இது முதல் நிலை. அதுக்கு அடுத்து 255 255 அது வந்து நம்மளுடைய பிரபஞ்ச தோஷத்தை போக்கு, நமக்குள்ள இருக்கிற அந்த பிரபஞ்சத்திலிருந்து வந்த தோஷங்களை போக்குறது. அதுக்கு அடுத்தது 510 கிரக தோஷங்களை போக்குறது. 1008 அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட நம்மள ஒரு பூரண நிலைக்கு அழைச்சிட்டு போயிடும். நீங்க முழுசா அதனால என்ன பலன் அடையணுமோ அந்த பலனை அடைவீர்கள்னு சொல்லுவோம். இந்த பேப்பரை நாங்க எடுத்து போறோம், புரியுது உங்களுக்கு சிறப்பா ரொம்ப எழுதுனால நமக்கு. ஆமா, சிவமங்கலம் வாசு.